ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்டு. கொஞ்சமாக வீட்டில் சக்கப்பழம் இருந்துச்சு, அதை வச்சு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்கு குட்டி குட்டியாக இந்த மாதிரி சக்கையை நறுக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 3 ஏலக்காய் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவு பச்சரிசி மாவு, 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை, 1 பிஞ்ச் உப்பு, 1 கப் தண்ணி, இவ்வளத்தையும் நல்லா மசி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் சோடா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் நெய் தடவிக்கலாம். இப்போ அரைச்ச விழுது இதில் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு மேலேயே குட்டி குட்டியாக சக்கை நறுக்கி டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சக்கப்பழம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஈஸியான இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.